இன்று சுதந்திர தேவி சிலை அமெரிக்காவின் தேசிய பெருமையாக விளங்குகிறது. ஆனால் அது முதலில் அமெரிக்காவில் நிறுவப்பட வேண்டிய ஒன்றே இல்லை. சொல்லப்போனால் அந்த சிலையை வைத்திருக்க வேண்டிய நாடு எகிப்து. ஃப்ரெட்ரிக் ஆகஸ்ட் பார்த்தோல்டி என்பவர்தான் இந்த சிலையை உருவாக்க திட்டமிட்டவர். வாலிப வயதில் எகிப்திற்கு சென்ற அவருக்கு மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கும் கால்வாய் வெட்டும் திட்டம் மிகவும் பிடித்திருந்தது. 1867 பாரிஸில் நடந்த உலக கண்காட்சியில் எகிப்து தலைவரை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அப்போது எகிப்தின் பிரமிடுகளுக்கு இணையான ஒரு பிரம்மாண்டமான கலைப்படைப்பை உருவாக்கப் போவதாக தனது திட்டத்தை சொன்னார் பார்த்தோல்டி. அதன்படி கையில் விளக்கை ஏந்தி சூயஸ் கால்வாய்க்கு வழிகாட்டும் லைட் ஹவுஸாக நிற்கும் ஒரு பிரம்மாண்டமான பெண் சிலையை அவர் வடிவமைப்பு செய்தார். ஆனால் சூயஸ் கால்வாய் கட்டுமானத்தில் பல சிக்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டன. அதோடு அந்த சிலைக்கு அதிக அளவு பணம் செலவாகும் என்பதால் எகிப்து அரசு இத்திட்டத்தை கைவிட்டது. இருந்தாலும் சிலையை உருவாக்கிய தீர வேண்டும் என்பதில் பார்த்தோல்டி உறுதியாக இருந்தார். அவருக்கு அமெரிக்கா வடிவில் அடுத்த வாய்ப்பு கிடைத்தது. இப்படித்தான் அந்த சிலை அமெரிக்காவில் போய் நின்றது.